டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது, சிறையிலிருந்தே ஆட்சி நடத்துவார். ஆம் ஆத்மி அதிரடி அறிவிப்பு. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வந்தது. இது தொடர்பாக ஏற்கனவே டெல்லி முதல்வராக இருந்த மணிஷ் சிசோடியா, நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் சிங் ஆகியோர் சிறையில் உள்ளனர். இது தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராகும்படி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் 9 முறை சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் அரசியல் பழிவாங்கும் நோக்கத்துடன் தனக்கு சம்மன் அனுப்பப்படுவதாக கூறி கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகவில்லை. இதனிடையே தான் விசாரணைக்கு ஆஜரானால் கைது செய்ய மாட்டோம் என அமலாக்கத்துறை உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு தொடர்ந்தார். ஆனால் கெஜ்ரிவால் கோரிக்கையை நிராகரித்த உயர்நீதிமன்றம் மனு மீது எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என கைவிரித்துவிட்டது. இந்த நிலையில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு 12 பேர் கொண்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் குழு நேற்று சோதனை மேற்கொண்டது. விசாரணை நடத்திய பிறகு அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். இன்று காலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக அமலாக்கத்துறையை ஏவி கெஜ்ரிவாலை பாஜக கைது செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வந்து செய்தி அறிந்ததுமே ஆம் ஆத்மி தொண்டர்கள் அங்கு குவிந்தனர். எனினும் அதிரடி படையினர் வரவழைக்கப்பட்டு அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்தப்பட்டனர். கைது செய்யப்பட்டாலும் கெஜ்ரிவால் முதலமைச்சராக தொடர்வார் என ஆம் ஆத்மி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய டெல்லி அமைச்சர் அதிஷி, சிறையிலிருந்தே கெஜ்ரிவால் ஆட்சியை நடத்துவார். அவர் டெல்லியின் முதலமைச்சராகவே தொடர்வார். கைதுக்கு எதிராக வழக்கை நேற்று இரவே அவசர வழக்காக விசாரிக்கும்படி உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளோம் என தெரிவித்திருந்தார். ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து மற்றொரு எதிர்க்கட்சி முதல்வரான அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதற்கு நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தையும் தெரிவித்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் சமயத்தில் டெல்லி முதல்வரை கைது செய்திருப்பது பாஜக அரசின் தோல்வி பயத்தை காட்டுவதாக தெரிகிறது. மேலும் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருப்பது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஜனநாயகத்தின் சீரழிவை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இதுவரை ஒரு பாஜக தலைவர் கூட அமலாக்கத்துறையால் கைது செய்யப்படவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர்களை பாஜக அரசு இடைவிடாமல் துன்புறுத்துவது ஜனநாயகத்தின் மீது மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கையையும் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பாக இருப்பதாக தனது கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதற்கு காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்களது கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருப்பது ஜனநாயக படுகொலை எனவும், டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்ப்பதற்காக தேர்தல் நேரத்தில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அமலாக்கத்துறையின் இத்தகைய அடக்குமுறைகள் கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் முத்தரசன், தேர்தல் சமயத்தில் அமலாக்கத்துறை ஒரு மாநில முதல்வரையும் எதிர்க்கட்சி கூட்டணியின் முக்கிய தலைவராக இருப்பவரையும் கைது செய்திருப்பது சர்வாதிகாரத்தை குறிக்கக்கூடியது என தெரிவித்திருக்கிறார். ஏமாற்றாதே ஏமாற்றாதே விலைவாசியை உயர்த்திய மோடி, ஒழிக ஒழிக மோடி, ஒழிக 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 ஈடி ஒழிக 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 பிஜேபி ஆட்சி ஒழிக 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 சர்வாதிகார பிரதமர் மோடி ஒழிக ஒழிக நவீன ஊழல் நாயகன் மோடி ஒழிக ஒழிக வேஷம் போட்டு ஏமாற்றும் பிரதமர் ஒழிக ஒழிக மக்கள் விரோத மத்திய அரசு ஒழிக ஒழிக ஜனநாயகத்தை கொலை செய்யும் மோடி ஒழிக ஒழிக எதிர்க்கட்சியை மிரட்டும் மோடி ஒழிக ஒழிக உள்துறை அமைச்சர் ஒழிக கார்ப்பரேட் தோழன் மோடி ஒழிக உழைப்பை சுரண்டும் மோடி ஒழிக ஜனநாயகம் காப்போம் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் மோடி ஒழிக உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒழிக. Well, I was
a member of parliament in that constituency and I was minister. I brought more than 48,000 crore worth of developments for Kanyam district alone. For Tamil Nadu and other areas, lakhs of crores we brought from the center. This time, people are seeing the difference between the working parliament member and an part-time parliament member. In the last 3 years, there was no parliament member in Kanyakumari. So people are fed up with that. They want a change. Why should people vote for you? Do you have any phenomenal manifesto for Kanyakumari? I already told you, this double lining, railway double lining, it was brought by me while I was the minister, from Madurai to Nagarkoil, Maniyachi to Thoothukudi, Kanyakumari to Trivandrum. That project was brought by me. It was given by our Honorable Prime Minister, Shri Narendra Modi ji. New 4-lane road. It was brought by me. It was given by our Honorable Prime Minister Narendra Modi ji. And hundreds of schemes were brought by me. Unfortunately, many programs were not implemented only because of the defeat of BJP in the last 19-year election. So, former CM O. Pannirselvam will contest to the Ramapuram constituency as an independent to look at this. See, respected OPSG, he is fighting for the rights of ADMK. For the last several years, 2-3 years, he is fighting for that. Now cases are pending in the court also regarding the symbol and other things. So, in this situation, what he can do the best, that he will do. So today, Delhi CM Arvind Kejriwal asked by the ED and also the opposition to look at that comment. So how many chances given to him? I think this is the 22nd memo given by the ED to the Honorable Kejriwal ji. He was not ready to attend the inquiry. He gave several reasons for that. But nobody can go beyond the law. Everybody is equal before law. That's happening.